நம்ம பின்னாடி ஒரு டிஎன்எஸ்டிசி கிரீன் கலர் பஸ் நிக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி டூ வால்பாறை போறோம். அண்ட் பயோ பிரேக் அப்புறம் அதாவது ஆலியார் டேம் டு வால்பாறை வந்து பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சீனரி சூப்பராக இருக்கும். ஸோ மாசாக ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம பின்னாடி ஒரு டிஎன்எஸ்டிசி கிரீன் கலர் பஸ் நிக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி டூ வால்பாறை போறோம். ஸோ பொள்ளாச்சி டூ வால்பாறை டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 66 கிலோமீட்டர் வரும் கைஸ் எக்ஸாக்டா. ஸோ டிஎன்எஸ்சி கிரீன் கலர் பஸ் ஓல்டு பஸ் தான். பட் ஸ்பீட் எப்படி இருக்கு, ஹில் ஸ்டேஷன் எப்படிலாம் போறோம் அண்ட் சீனரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருங்க. அப்படியே டிராவல் பண்ணி எவ்வளோ நேரத்தில் போறோம், டிராவல் எப்படி இருக்குன்னு
கைஸ் டைம் வந்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 10:40. நம்ம வந்து பொள்ளாச்சில இருந்து 10 மணிக்கு கிளம்பணும். 10:45 வந்து பாத்தீங்கன்னா ஆழியார் டேம் தாண்டி பயோ பிரேக்குக்காக ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து 23 கிலோமீட்டர்ஸ் வந்து 45 மினிட்ஸ்ல கவர் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் பயோ பிரேக் அப்புறம் ஸோ அதாவது ஆழியார் டேம் டு வால்பாறை வந்து பாத்தீங்கன்னா 43 கிலோமீட்டர். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னுமே சீனரி சூப்பரா இருக்கும். ஸோ மாசா டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, என்னால் கேபின் ரேட் திருப்பியும் எடுக்க முடியும். ஏன்னா அதே சேம் சுச்சுவேஷன் தான், கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ பஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரியலி சாரி, என்னால் கவர் பண்ண முடியல. பட் என்னால் முடிஞ்ச எல்லா சீனரிஸுமே உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வாங்க.
சரி சரி. மூவாயிரத்தி 474 அடி. சுருக்கமா சொல்லணும்னா 40 ஹேர்பின் பெஞ்ச், 40 கொண்டை ஊசி வளைவை தாண்டி வால்பாறை ரீச் பண்றோம். வியூஸ்லாம் சீரியஸாவே சூப்பரா இருந்தது. சீனரி அண்ட் நிறைய நீர்வீழ்ச்சிலாம் பார்த்தேன். சீரியஸா ஒரு பிளசண்டா ஒரு சூப்பரான ஒரு ஜர்னி. நான் வந்து செகண்ட் டைம் வால்பாறை வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப சீசன் மேல வந்தோம். ஸோ சீசன் அவ்வளோ இல்லை, கிளைமேட் எதுவுமே சூப்பராக என்ஜாய் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி செப்டம்பர்ல வந்திருக்கோம். வியூஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் கோயம்புத்தூர் மக்கள், ஐயோ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, அவங்க பேசுற தமிழ் மொழி கூட ஒரு சூப்பரா பேசுவாங்க. சீரியஸாவே இது ஒரு ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வால்பாறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12:30 மணிக்கு ரீச் ஆயிடும். நம்ம பொள்ளாச்சியில வந்து 10 மணி கிளம்பணும். வால்பாறை ரீச் ஆகிறப்போ 12:30 மணி. டோட்டலா வந்து 66 கிலோமீட்டர்ஸ் 2.5 hours வந்து நம்மளோட ஜேர்னி ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த மலை அந்த 40 ஆக்டிங் பெஞ்ச் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல் மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஹாஸ்பிட்டல் வந்து தனியா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஜேர்னி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சில இருந்து வால்பாறை பஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு பஸ் தான். அதாவது பொள்ளாச்சில இருந்து வால்பாறைக்கு வந்து 1 ஹவருக்கு ஒரு பஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்றாங்க. ஐயோ, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இதே மாதிரி சொல்லி நான் லாக்ல கண்டிப்பேன். டாடா.